எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் ஷஃபி. இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்ன டாஸ்க் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடல யார் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் பாடியிருக்காரு. இது இசையமைச்சது யாரு அப்படின்னா நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து சிம்பு அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு பச்சையா சொல்ல முடியாது. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள ரொம்ப ஜாலியாக நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு பாடல். இந்த பாடல் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எவனோ செஞ்ச சதிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சர்ச்சையில மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம சிம்பு அவர்களுக்கு. இது வந்து அவருக்கு பழகி போன விஷயம் தான். பட் ஆனால் இதில் புதுசாக யார் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான் இந்த இதில் மாட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரலையா, அந்த பாடல்கள்லாம் இந்த அளவுக்கு சர்ச்சையை கிரியேட் பண்ணலையே, ஏன் இந்த பாடல் மட்டும் இப்படி கிரியேட் பண்ணிருக்கு, என் பிட்டு பாடாண்டின்னு சொல்லி அதெல்லாம் பாடினாங்களே, ஸோ அந்த பாட்டெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த பாட்டை மட்டும் எடுத்து நோன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த பாடலில் வந்து ரொம்ப வல்கரான ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டுக்கு ஒரு பீப் டோன் போட்டு மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த வேர்டு என்னன்றது எல்லாருக்கும் பச்சையா அப்படியே தெரியும். அதுதான் இங்கே இஷ்யூவே. ஸோ இப்படி ஒரு வார்த்தையை போட்டு இந்த பாடலை எப்படி அவங்க பாடினாங்க அப்படின்னு தெரியல. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பர்சனலாக நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள நான் கிரியேட் பண்ண ஒரு சாங் தான், இது ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் சொன்னாலும் மகளிர் சங்கத்தில் உள்ளவங்க சிம்பு அவர்களோட வீட்டு முன்னாடியும் அனிருத்தோட வீட்டு முன்னாடியும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேலே வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு இஷ்யூவாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அனிருத் தான் இதில் வந்துட்டு புதுசாக மாட்டியிருக்கிற ஒரு ஆள். அனிருத்தோட மைண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் பாட்டு சிவனேன்னு தாண்டா போயிட்டு இருந்தேன், கேரியர்னு என் கேரியரே இல்லாம ஆக்கிட்டியாடா அப்படி இப்படின்னு போட்டு அனிருத்தை வர பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள கிரியேட் பண்ண ஒரு பாடலா இருந்தாலும் எதுக்கு இப்படி ஒரு அசிங்கமான வார்த்தையை போட்டு பாடணும் அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. ஒரு பக்கம் அனிருத்துக்கும் சிம்பு அவர்களுக்கும் ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. என்ன சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது அவரோட பிரைவசி, அவரோட பர்சனல், இதுல நம்ம தலையிடுறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. இது வந்து அவங்க பர்சனலா அவங்க பாடி வச்சிருந்த பாட்டை யாரோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க மேல தப்பே கிடையாது. இன்கேஸ் உங்க வீட்டுல யாரோ ஒருத்தங்க வெப் கேமராவை செட் பண்ணி அதுல ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணா ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஸோ தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் நீங்க எந்த தப்பும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இது அவங்களோட பர்சனலா இருந்தாலும் பிரைவசியா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு அசிங்கமான வார்த்தையை உபயோகப்படுத்தி ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடல் வந்து அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாட்டாலும் கூடவே அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பெண்களை பற்றி எப்படி இவங்க இவ்வளோ இழிவாக நினைக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. அவங்களோட மனநிலை, பெண்களை பார்த்தோன்னா அவங்களோட மனநிலை, அவங்க மைண்ட் செட் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இப்போ சிம்பு அப்படின்றது வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இருந்தால் எல்லாருமே அதை ஏற்றுக்குவாங்க. இவரே இப்படி ஒரு கெட்ட விஷயம், இப்படி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பாடுறது, அசிங்கமாக பாடுறது, பெண்களை இழிவுபடுத்தி பாடும்போது எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே அதை பார்க்கும்போது அவங்களும் அது தானே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. இதுக்கு முன்னாடி பாடின பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து வல்கரான வேர்ட்ஸ் இல்லை. பட் இதில் வல்கரான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாடிக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே ஜாலியாக பண்ண ஒரு விஷயம் அது வந்து ரிலீஸ் ஆனதுனால இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே இப்படி ஆபாசமான வார்த்தையை வச்சு பாடி ரெக்கார்ட் பண்ணும்போது மேபி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை அனிருத்தே சொல்லியிருக்கலாம். ஸோ யாராச்சும் அப்போவே சொல்லியிருந்தா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அப்படின்றது தான். நீங்கள் எங்களை பார்த்து கேட்கலாம், டே நீ எல்லாம் பேசுறிய, நீலாம் வந்து பார்க்காத வீடியோவா, நீ வந்து பேசாத பேச்சா, உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தைலாம் வந்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் நாங்கள் பேசுறது வேற, ஒரு செலிபிரிட்டி பேசுறதுன்றது வேற. ஏன்னா அவங்களாம் ஒரு பப்ளிக் ஃபிகர் சொன்ன மாதிரி. ஸோ அவங்க பேசும்போது அதோட ரீச் வேற மாதிரி இருக்கும். கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள அது பாதிக்குது அப்படின்றது தான் இங்கே விஷயமே. ஸோ அதனால மட்டும்தான் நாங்கள் இதை சொல்கிறோம். பட் நாங்கன்னு கிடையாது. ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் நாங்கள் வந்து சொல்ல விரும்புவது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எங்களோட டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஸோ நீங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.